Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். லேட்டஸ்ட் கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டி நகர்லேருந்து. இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸுமே 8 கிராம்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அரை கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஒரு பாலக்காட் டிசைன் கூட இங்கே இருந்தது, அதை வீடியோவில் எண்டில் வரும். அது ரொம்ப சூப்பராக பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு செயின் கலெக்ஷன் கண்டிப்பாக அமைஞ்சிடும். ஸோ இதே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் யாராவது சிட்டு முடிஞ்சிடுச்சு, கோல்டு செயின் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நாங்கள் புதுசாக வாங்க போகிறோம், எங்களுக்கு லைட் வெயிட்டில் வேணும்னா ஒரு 4 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை கிலோ செயினில் கூட ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். 31 கிராமில் வரக்கூடிய இந்த செயின் டிசைன் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு கிராண்ட் ஒரு ஹாரம் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு மிடில் லென்த் ஹாரம். இது கூட ஒரு பெண்டன்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. இந்த பால்ஸ்லாம் வரிக்காய் ஷேப்பில் எனாமல் வச்ச மாதிரி இருந்தது. அடுத்தது இன்னொரு செயின் மாடல் பார்க்குறீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல். இதெல்லாம் மார்க்கெட்டில் யூஸ்வலாக பார்க்க முடியாத டிசைன்ஸு. ஸோ செலக்டடாக தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேர் கூட போடலாம். இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸில் வரும். ஸோ இது கூட ஒரு பெண்டன்ட் மேட்ச் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இன்னொரு மாடல் பார்க்குறீங்க. நீங்கள் தாலி சரடில் கூட சில மாடல்ஸ் பிடிக்கலன்னா இதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி அதே தாலி சரடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக போடணும், எல்லாருக்காட்டிலும் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சில பேருக்கு செயினில் டிசைன்ஸ் இருக்கணும், பட் அந்த முகப்பு மாடல்லாம் பிடிக்காது. அங்கங்கே டிசைன்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணலாம். 2-in-1 டிசைனில் வருது. எல்லாத்துக்குமே ப்ரைஸ் டேக் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். பர்டிகுலர் மாடல் பிடிச்சிருந்தா அதனுடைய ப்ரைஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வாங்கணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அங்கே போய் காட்டும்போது உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த ட்ரேயில் இருக்கிற டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வேர் பண்ணக்கூடிய மாடல் தான். 24 இன்ச்சஸில் வரக்கூடியது. ரொம்ப கொஞ்சம் லாங்காகவே இருக்கும். உங்களுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிறீங்க, நல்லா உங்களுக்கு ஒரு மிடில் லென்த் வரைக்கும் வரணும், நான் சொல்கிறது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா 16 கிராம்லேருந்து 22 கிராம் வரைக்கும் நிறைய மாடல் இருந்தது. ஸோ செயின் கலெக்ஷன் பெரிய பெரிய கடைகளில் கூட ரொம்ப வச்சுருக்க மாட்டுறாங்க இப்போலாம். ஆனால் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் பார்த்துருந்தேன். ஸோ எல்லாமே போட்டிருந்தா கூட ஒரு 1 hour கூட வரும். அந்த அளவுக்கு நீங்கள் தாங்க மாட்டீங்க, போர் அடிக்க வீடியோன்னு சொல்லிட்டு செலக்டட் மாடல்ஸ் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது 122 கிராமில் வரக்கூடிய நல்ல ஒரு பல்க் மாடல் பார்த்துட்ருக்கீங்க. கழுத்தில் போட்டால் டக்குன்னு அறுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கூட நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ ஒரே ஒரு செயின் போடணும், ஊரே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸில் வரக்கூடிய செயின் தான். 100 கிராம் வெயிட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்க முடியாட்டியும் சும்மா பார்த்தாவது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா, அதனால் காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு 10 இயர்ஸாக ஒரு எவர் கிரீன் மாடலாக இது இருந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக பால்ஸ் வச்ச மாடல் தான். கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பெண்டன்ட் தொங்குற மாதிரி அதே பாலில் பண்ணியிருக்காங்க. இது பிளைன் செயினில் கூட இந்த மாதிரி பால்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பெண்டன்ட் வாங்குகிற அவசியம் இல்லாத அளவுக்கு அதில் பெண்டன்ட் வச்சு தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தெரியும், பட் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
நிறைய பால்ஸில் வந்து இந்த வரிக்காய் மாடல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. இதே டிசைனில் வந்து செயின் இல்லாமல் ஃபுல்லாகவுமே இந்த பால்ஸ் வர மாதிரி கூட வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற மாடல்லாம் பார்த்திங்கன்னா 10 கிராம்லேருந்து 20 கிராம்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ நான் காட்டுற அந்த கீழே தொங்குறது கூட பாருங்கள். அதே மாதிரி இயரிங் கலெக்ஷன், இயரிங் டிசைன் வச்சுருந்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் பீட் டிசைன் தான் பார்த்துட்ருக்கீங்க. சில வீவர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது நல்லா லைட் வெயிட்டில் நம்ம வாங்கக்கூடிய பட்ஜெட் வெயிட்டில் இருக்கக்கூடியது மட்டும் இப்போ காமிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த செயினில் கீழே அந்த பால்ஸ் தொங்குற மாதிரியே இதில் கூட தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெண்டன்ட் தனியாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து அந்த பீட்ஸ்லாம் கழிச்சிட்டு தான் அந்த டேக்கில் கோல்ட் ரேட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி யாராவது விரும்புங்கன்னா இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் வந்து நார்த்தில் போடுற அந்த மங்கள் சூத்ராவா அப்படின்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக இல்லை மேம், இது வந்து செயின் கலெக்ஷன் தான். அது வந்து ரெட்டப்பட்ட மாடலில் வரும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் செயின் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் கூட ஒரு மிடில் லென்த்தில் வரக்கூடியது தான். கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா லாங் செயினாக கூட இதை போடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுன்லேருந்து ஒரு 3.5 சவரன் வரைக்கும் வரக்கூடியது. ஸோ யாராவது அரௌண்ட் ஒரு 3 பவுனில் பார்த்துட்ருக்கங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் கையில் எடுத்து காட்டின மாடல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ட்ரேயில் கூட ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் இருந்தது. நான் இப்போ கையில் வச்சு காட்டிகிட்டு இருக்கிறது தான். இதுவுமே பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் தான். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபியாக இருக்கும் கழுத்தில் போட்டுக்கும்போது. டெய்லி ஆஃபீஸ் வேர் கூட பண்ணலாம். நல்லா வந்து லைஃப் கொடுக்கும். நல்லா வந்து அழுத்தமாகவே இருந்தது அந்த மாடல். செயின் வந்து சில பேர் போடும்போது கொஞ்சம் பார்வையாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது ஒரு எவர்கிரீன் மாடல் தான், பட் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது நல்ல பார்வையாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து கொஞ்சம் தட்டையான மாடல். ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து உருட்டாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் தட்டையாகவே இருந்தது. இது வந்து பார்க்கும்போது ஜென்ஸ் செயின் மாதிரி இருக்குது, பட் வந்து போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் 2 பேருமே வேர் பண்ணக்கூடியது. ஐயையோ, 1/2 கிலோவாக நினச்சி வீடியோ விட்டு ஓடிடாதீங்க. இதெல்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக எடுத்து கையில் தொட்டாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருக்கேன். மேலே கூட பார்த்திங்கன்னா கவர் போட்டு தான் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக மாலை மாதிரி போடணுங்க நான் செயின் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்னங்க விளையாடுறீங்களா? தங்கம் விற்கிற விலைக்கு என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சண்டைக்கு வராதிங்க. என்ன மேம் செயின் கலெக்ஷன் சொல்லிட்டு தாலி சரடுலாம் காமிச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நியூவாக டிஸ்பிளேயில் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ எடுத்து பார்த்தா டைமண்ட் சொன்னாங்க. பயந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். சரி இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன்.
அப்படியே வெளியில் எடுத்து காட்டலான்னு தான் எடுத்தேன். பட் வந்து அந்த டைமண்டோட ஜொலிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷேட் அடித்து வீடியோவில் பதிவே ஆகலை. ஸோ வந்து அப்படியே கண்ணாடி ட்ரேயில் வச்சுடுங்க, நான் அப்படியே ஷூட் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன், 3-in-1 மாடல். செயின்லேயே கோத்துட்ருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் உருவத்தோட 3 வர மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு. அடுத்ததாக இப்போ பார்க்குறது வந்து டெய்லி வேர், வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு. ஸோ வந்து 3-in-1 மாடலில் வந்து டைமண்டில் ஸ்பெஷலாக இந்த மாடல் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வீடியோலாம் ஷூட் பண்ணி முடித்ததும் இந்த ட்ரேவை கொண்டு வந்து காமிச்சாங்க. ஸோ மாடல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை காமிக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து டிசைன்ஸ்லாம் நியூவாக இருந்தது. சிலது வந்து யூஸ்வலாக இருக்கிறது இருக்குது. பட் வந்து இதில் மோஸ்ட் ஆஃப் அந்த டிசைன்ஸ் வந்து புதுசாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 11 கிராம்ஸ்லேருந்து 20 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து காமிக்கலான்ட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் செயினாகவே யூஸ் பண்ணலாம். 18 இன்ச்சஸில் தான் வருது. பட் வந்து அகைன் வந்து மெலிசா கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த ஷார்ட் செயினாக போடணும் ஹைட்டாக இருக்கிறவங்கன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா செயினில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் நாங்களே வந்து நிறைய பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது வந்து அது ரொம்ப லாங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம கழுத்தில் போடும்போது அப்படியே கழுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நிறைய சேதாரம் கொடுத்து வாங்கிட்டு திரும்ப திரும்ப 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து மாற்றணும்னு சொல்லும்போது ரொம்பவே நம்மளுக்கு வந்து நஷ்டமாகும். ஸோ வந்து செயின் வாங்கும் போதே அந்த நேரத்தில் வந்து இது போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் கையில் வந்து வச்சு காட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டன்னிங் டிசைனு, சூப்பராக இருந்தது. நடுவில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது. உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கிளியராக தெரியுதான்னு தெரியல. அதுக்கு தான் நான் எல்லா செயினுமே இப்படி கையில் வச்சு காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கனாவே தெரியும், பார்க்கும்போது ரொம்ப லாங்காக தெரிஞ்சது. இப்போ நான் கழுத்தில் வச்சு காட்டும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஷார்ட் லென்த்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் எப்போ செயின் வாங்க போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணி பார்த்து வாங்குங்க. எல்லாத்தையும் போடணுமான்னு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ராங்கான மாடல் வந்து சூஸ் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், செயின் மாடல் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து அந்த கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி மணி மாடலில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி கூட நிறைய பேர் பெரியவங்களாம் வந்து விரும்புவீங்க. ஸோ வந்து கீழே வந்து அதுலேயே வந்து ஒரு பீட் தொங்குற மாதிரியும் பண்ணியிருக்காங்க, மாலை மாதிரி. அட் சேம் டைம் கீழே அந்த பீட் தொங்காமல், அதாவது பெண்டன்ட் மாதிரி இல்லாமல் ப்ளைனாக கூட ஃபுல்லாக பீடு வச்ச ஒரு மாடலுமே இருந்தது. அதை கூட வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே பீட்ஸ் வந்து நல்லா செயினில் வந்து மெலீஸாக வர மாதிரி, கீழே வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி கூட இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு கோல்டன் மணி மாலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
இதில் பாருங்கள், இதில் கீழே அந்த தொங்குற மாடல் கிடையாது, ஒரே ஒரு டிசைன் இங்கே இருந்தது. இது கூட நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது வரைக்கும் முதல்ல பார்த்ததெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம். அடுத்தது இப்போ பார்க்குறதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டிசைனு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரியானா கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து உருவம் வருது, மகாலட்சுமி அம்மன் உருவம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அது சுற்றியும் வந்து அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல் ஃபுல்லாகவே அப்படியே பார்த்திங்கன்னா 3 பீடு, 2 க்ரீனு, நடுவில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கூட ரொம்ப ஸ்டன்னிங் டிசைனாக இருந்தது. இதுவுமே ஒரு 14 கிராம்ஸில் வரக்கூடியது. அடுத்ததை பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடல். இதுக்கெலாம் வந்து பெண்டன்ட் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஹார்ட் இன் ஷேப், நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கை வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ட்ரெண்டிங் மாடல்ஸு. அடுத்தது ஒரு டான்ஸிங் டாலு. டான்ஸிங் டாலில் யாராவது வந்து இயரிங் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி செயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், ரொம்ப மேட்சாக இருக்கக்கூடியது. அந்த செயினில் கூட நடுவில் வந்து அந்த கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல் பார்த்துட்ருக்கீங்க. அதே ஒரியானா கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் மிடில் லென்த்தில் வர மாதிரி நம்ம ஜிஆர்டியில் பார்த்துருப்போம், அதே மாதிரி இங்கே கூட வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன். இந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போவே கிளம்பி ஸ்ரீகுமரன் தங்கமலைக்கு போனால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து ஃப்ளாரல் டிசைனில் யாராவது கம்பல் வச்சுருக்கீங்கன்னா இந்த செயின் வந்து ரொம்பவே மேட்சாக இருக்கும். நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கூட, சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு செயின் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். அந்த முத்தில் வந்து ரியல் கிடையாது, செமி ப்ரீஷியஸ் பேர்ல் அது. அடுத்தது வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியான ஒரு பாலக்காட் டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஸ்டன்னிங்கான மாடல், சூப்பராக இருந்தது. அந்த பிங்க் அண்ட் அந்த க்ரீன் கலர் மேலே வந்து கான்ட்ராஸ்டாக இருந்தது. கீழே அந்த பெண்டட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் உருவம், சுற்றிலும் ஒயிட் ஸ்டோனு, டைமண்ட் மாதிரி மின்னிச்சு, பின் சைடும் காட்டியிருக்கேன். ஸோ யாராவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. என்ன வியூவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை ஐ ட்ரீட்டாக இருந்ததா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ எந்த ஷாப்பில் போடலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டுருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.